தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை கைவிடக் கோரி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின் ஜியோ. டார்வின், குறிப்பாக எதிர்க்கட்சிகளின் ஆர்ப்பாட்டம், அவர்களின் கோரிக்கைகள், கண்டனங்கள் என்னவாக இருக்கின்றது, சொல்லுங்கள். மோகன், நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று எதிர்க்கட்சிகள் இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டார்கள். ஒன்று, பீகாரில் இருக்கக்கூடிய சிறப்பு வாக்காளர் தீவிர வாக்காளர் திருத்தத்திற்கு கைவிட வேண்டும் என்றும் அது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்று கூறி எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதே போன்று கேரளாவை சேர்ந்த இரண்டு கன்னியாஸ்திரிகள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் கைது செய்யப்பட்டதை எதிர்த்தும் கேரளா எம்பிக்கள் தனியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த இரண்டு விவகாரத்தை தொடர்பாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியும் சேர்ந்து பீகார் மாநிலத்தில் நடக்கக்கூடிய அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்திற்கு தடை விதிக்க வேண்டும், அது தொடர்பாக நாடாளுமன்ற அவையில் விவாதம் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஏற்கனவே பல்வேறு உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்து அந்த அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கப்பட்ட போதும் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது, எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதனால் விவாதம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தான் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதம் நடைபெற்று முடிந்த பின்பாக எதிர்கட்சியுடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது அதிகாரப்பூர்வமாக உடனடியாக இந்த விவாதத்தை நடத்த வேண்டும் என்றும் இது ஒரு தீவிர பிரச்சனையாகும். ஏனெனில் தற்போது பீகார் மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருப்பது ஒவ்வொரு மாநிலமாக வர இந்த தீவிர வாக்காளர் சீர்திருத்தம் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் ஒரு விவாதம், முழுமையான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அது நிராகரிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இரு அவைகளும் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சிகள் அங்கும் இதே கோரிக்கையை எழுப்புவார்கள் என்று தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகளையும் எதிர்க்கட்சிகள் மேற்கொண்ட நிலையில் இன்று மீண்டும் இந்த பிரச்சனை, அதாவது தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தம் தொடர்பாக மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் அது தொடர்பான பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடும் என்று தகவல் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி டார்வின்.